வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தொடர்ந்து வரும் துரோகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாத்ரூமில் இருந்து ஈரம் சொட்ட சொட்ட மஞ்சு வெளிப்பட்ட போது அலறிவிட்டான் பிரபு. ஆத்தி, இங்க வா, சீக்கிரம் வந்து பாரு இங்க நடக்கிற கூத்த. பிரபு குரல் எடுத்து அலறினான் காட்டமாக. கிச்சனில் ரசத்துக்கு தாளித்து கொண்டிருந்த ஆர்த்தி போட்டது போட்டபடியே ஓடி வந்தாள். பதட்டத்துடன் கவலையோடு உள்ளே நுழைந்தவள் பக் என்று சிரித்து விட்டாள். நான் வந்து குளிப்பாட்டி விடமாட்டேனா? குழம்பு கரைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இதுவா உள்ள நுழைஞ்சு பெரிய மனுஷி மாதிரி தானே தண்ணி எடுத்து கொட்டிக்கிட்டா. யார் தப்புங்க அது? என் மேலே பாய தெரியுது. 5 வயசு முடிஞ்சும் விரல் சூப்புற பழக்கம் நிற்கலை. அதெல்லாம் கண்ணில் படாது. முழுவதும் துவட்டி டவலை இடுப்பில் கட்டிவிட்டான். டாடி, டாடி. என்னடா செல்லம்? நாளைக்கே ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டே டாடி. இதை நீ 1008வது தடவையாக சொல்லிட்டியே கண்ணம்மா. நான் திவாஜியை நடிக்க போகிறேன். திவாஜி இல்லைம்மா, சிவாஜி. அவளுக்கு சீசா எல்லாம் வராது. நல்ல பொண்ணை பெற்று வச்சிருக்கோம். குழந்தைய கேலி செஞ்சா கோபம் வரும் எனக்கு. நீ போ உள்ள. நீ சொல்லுடா தங்கம். ஆர்த்தி முகவாயில் இடுத்தி கொண்டு சரியில் என விலகி போக, நான் நடிச்சு காட்டிட்டுமா டாடி? சரி, கையில் வாள் வச்சுக்கணும் டாடி. இந்த முருங்கைக்காய் தான் வாள். இப்போ பேசு. ஜெய் பவானி என்று ஆவேசமாக தொடங்கியது. பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்த வசனத்தை நன்றாகத்தான் பாடம் செய்திருந்தது. இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பிரபு. அடுத்த நாள் பள்ளியில் மேடையும் அதன் சுற்றுப்புறமும் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேடையின் ஒரு ஓரத்தில் பெரிய மைக் வைக்கப்பட்டு நடுவில் மேஜையிட்டு 4-5 நாற்காலிகள், நடுவில் மாலைகள். பிரின்சிபால் இன்னும் ஒரு சிலர் வந்தாயிற்று. பிரதம விருந்தினருக்காக காத்திருப்பது போல தோன்றியது. அந்த நடு நாற்காலி ஆளில்லாமல் அதை ஆமோதித்தது. யாருங்க சீஃப் கெஸ்ட்? கிசுகிசுப்பான குரலில் கேட்டாள் ஆர்த்தி. ரங்கதுரையா இருக்கணும். இந்த ஸ்கூல் உருவாக காரணமே அவர்தானே. இந்த ஊருக்கும் பெரிய மனுஷர் அவர்தானே. யார் அது? நீயும் நானும் இந்த ஊருக்கு வந்தே 3 வருஷம் தானே ஆகுது. நானே ஒரு தடவை தான் ரங்கதுரையை பார்த்துருக்கேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷனுக்காக தலைமை தாங்க அவரை அழைச்சப்ப பார்த்தேன். திடீரென ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. வந்து நின்ற அம்பாசிடர் கதவு திறக்க அதில் இருந்து இறங்கினார் அந்த மனிதர். தழைய தழைய பட்டு வேஷ்டியும் உள்ளே பனியன் தெரியும்படி மஸ்லின் ஜிப்பாவும் அணிந்து கால்களை அழுந்த நிலத்தில் பதித்தார். பள்ளி அதிகாரிகள் பவ்யமாக போட்ட மாலையை அவிழ்த்து உதவியாளரிடம் கொடுத்துவிட்டு நடக்கத் தொடங்கினார். தலை கொள்ளாத முடியும், மேல் உதட்டை சாப்பிட்டிருந்த கனத்த மீசையும் கருப்பு சாயத்தில் சிக்கி பழுப்பாக இருந்தது. கிழட்டு சிங்கம் ஒன்று கம்பீரமாக நடந்து வருவது போல தோன்றியது. 60 வயசு இருக்குமா இவருக்கு? இருக்கும். உல்லாச பேர்வழி. இந்த வயசுல கூட எல்லாம் வேணும் இவருக்கு. ரங்கதுரையே தான். மேடையில் படபடவென கைத்தட்டல் எழ பேச்சை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தாள் ஆர்த்தி. பிரின்சிபாலின் ஆரம்ப அழைப்பை தொடர்ந்து ரங்கதுரை தன் கரகரப்பான வசீக குரலால் ரத்தின சுருக்கமாக 4 வார்த்தைகள் பேசிவிட்டு உட்கார நிகழ்ச்சிகள் ஆரம்ப அறிவிப்பு வந்தது. முக்கியஸ்தர்கள் மேடையில் இருந்து இறங்கி முன் வரிசையில் உட்கார திரை விலகி முதல் நிகழ்ச்சி தொடங்கிவிட்டது. இரண்டாவது ஒரு பரதநாட்டியம். அடுத்த நிகழ்ச்சி மராட்டிய மாமன்னன் சத்ரபதி சிவாஜியின் வீர முழக்கம். அறிவிக்கப்பட்டதும் நெஞ்சு கொள்ளாத பூரிப்புடன் படபடக்கும் இதயத்தோடு நாற்காலி நுனிக்கு வந்தார்கள் பிரபுவும் ஆர்த்தியும். திரை விலக வாளோடு மஞ்சு நடந்து வந்தது. மேடையின் மத்தியில் வந்து நின்று பார்வையை ஒரு முறை சுழற்றியது. டாடியும் மம்மியும் எங்கே என்று விழிகள் அவசரமாக அலைப்பாய முதல் வரிசையில் பார்வை பதிய படக்கென்று நின்றது பார்வை. மீசையை தடவிக்கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்திருக்கும் ரங்கதுரை அவர் மேலே பதித்த விழிகளை எடுக்கவே இல்லை. உள்ளே மிஸ் பதறினாள். என்ன இது, மஞ்சு பேசாமல் நிற்கிறாள்? கூட்டத்தை பார்த்ததும் பயத்தில் வசனம் மறந்துவிட்டதா? மாணவர்கள் மத்தியில் இருந்து கேலியும் சிரிப்பும் கலந்த கூச்சல் ஒன்று மெலிதாக கிளம்பியது. பிரபுவுக்கும் புரியவில்லை. என்னங்க ஆச்சு? வசனத்தை மறந்துட்டாளா? ஆர்த்தி அவசரமாக கேட்க உள்ளே இருந்து மிஸ் மஞ்சுவுக்கு மட்டும் கேட்கும்படி மைக் இல்லாமல் ஜெய் பவானி என்று ஆரம்பித்தாள். மஞ்சு ஒன்றும் பேசாமல் மேடையில் இருந்து நடந்து பக்கவாட்டு படிகள் வழியாக கீழே இறங்கியது.
எல்லோரும் ஆச்சரியம் தடவிய விழிகளோடு பார்க்க முதல் வரிசையில் விடுவிடுவென்று நடந்து ரங்கதுரையை நெருங்கியது. அவருக்கு முன் வந்து நின்று அவரையே இமைக்காமல் மறுபடியும் பார்த்தது. ரங்கதுரை ஆச்சரியமாகி, என்ன பாப்பா வேணும்? நீ சாகணும். வாளை உயர்த்தியது. அத்தனை பேரும் மிரண்டு எழுந்தார்கள். பிரின்சிபால் ஓடி வந்து அதை இழுத்து வைத்து பளீர் என்று அறைவது விலகி உட்கார்ந்திருந்த ஆர்த்தியின் கண்ணில் விழ, என்னங்க நம்ம மஞ்சுவை அடிக்கிறாங்க. பிரபு பதறிக்கொண்டே எழ இருக்கைகளில் தடுக்கிக் கொண்டு அவர்கள் இருவரும் முன்னால் ஓடினார்கள். மற்ற பெற்றோர்களும் ஒன்றும் புரியாமல் எழுந்து எட்டி பார்க்க ரங்கதுரை எழுந்து விட்டார். பிரின்சிபால் பதட்டத்தோடு ஓடி வந்தார். சார் ப்ளீஸ், அந்த குழந்தையோட சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உட்காருங்க, பேரண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்கிறேன். நீங்கள் கோவப்படக்கூடாது. பிரபுவும் ஆர்த்தியும் நெருங்கி விட்டார்கள். சார் என்ன நடந்தது? நீங்கள் தான் இவளோட பெற்றோர்களா? குழந்தையா பிசாசா அது? ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? பிரபு ஆத்திரமாக கேட்டான். நடந்ததை பிரின்சிபால் சொல்ல சரியில் என திரும்பினாள் ஆர்த்தி. மஞ்சு இத்தனை நடந்தும் ஓர் அங்கலம் கூட அசையாமல் வாளை அதேபடி உயர்த்திய நிலையில் ரங்கதுரையின் மேல் இருந்து பார்வையை எடுக்காமல் அப்படியே நின்றது. எந்த சர்ச்சையும் அதை பாதித்ததாகவே தெரியவில்லை. பிரபு சட்டென தலை குனிந்து கொண்டான். ஓரடி முன்னால் வைத்து ரங்கதுரையின் கைகளை பிடித்து கொண்டான். பளிச்சென்று, ஐம் சாரி சார், அவன் ஏன் இப்படி நடந்துகிட்டான்னு எங்களுக்கு புரியல. பட் எங்கள் குழந்தை ஒன்றும் தெரியாத குழந்தை. அவன் செய்கைக்கு நானும் என் மனைவியும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பிரின்சிபால், இங்கே நேர்ந்த குழப்பத்துக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மறுபடியும் தனியாக சந்திக்கிறேன். மஞ்சுவை அள்ளி தூக்கி கொண்டு ஆர்த்தி பின்தொடர வேகமாக வெளியேறினார்கள். வீடு வந்து சேரும் வரை மஞ்சு ஒரு மாதிரி உறக்க நிலையில் உட்கார்ந்திருந்தது. பூட்டு திறந்து உள்ளே நுழைந்ததும் ஆர்த்தி உறங்கிக் கொண்டிருந்த மஞ்சுவை கூடத்தில் கிடத்திவிட்டு நிமிர சிவந்த விழிகளோடு குழந்தையை நெருங்கினான் பிரபு. ஆர்த்தி மிரண்டாள். என்ன செய்ய போறீங்க குழந்தைய? கொன்னா கூட தப்பில்லை, இது மாதிரி ஜென்மங்களை. என்ன பேசுறீங்கன்னு தெரியாதா உங்களுக்கு? நான் அடிச்சா கூட தாங்க மாட்டீங்களே. நீ அம்மா, ஆனால் ஊர் முன்னால் அடிச்சுட்டாரே இந்த பிரின்சிபால் என் குழந்தைய. அது என் இதயத்தில் விழுந்த அடிமா. ஏன் இப்படி நடந்துகிட்டா மஞ்சு? தூக்கத்தில் என்னவோ முனகியது மஞ்சு. பக்கத்தில் வந்தாள் ஆர்த்தி. நான் வீணாயிட்டாலும் பரவாயில்லை, முதல்ல நீ சாகணும். அந்த நாள் தான் சந்தோஷ நாள் எனக்கு. பதறியது ஆர்த்திக்கு. குழந்தை பேசும் வாக்கியம் அல்ல அது. பெரியவர்கள் கூட யோசிக்காமல் பேச முடியாத அளவு கனமான வார்த்தைகள். 5 வயது மஞ்சுவா பேசுகிறது? பிரபுவும் மிரண்டான். ஆத்திரம் விலகி கவலையோடு ஹாலுக்கு வந்தான். கூரையை பார்த்து கொண்டு பாரமான இதயத்தோடு உட்கார்ந்திருந்தான். ஒன்றுமே புரியாமல் மூளை சுத்தமாக மரத்து போயிருந்தது. ஆர்த்தி ஒரு ஓரமாக சுருண்டு படுத்து விட்டாள். எத்தனை நேரம் அது போல கிடந்தார்களோ தெரியவில்லை. திடீரென்று மஞ்சுவின் குரல் கேட்டது. டாடி, மம்மி. கலைந்தான் பிரபு. எழுந்து உட்கார்ந்த மஞ்சு குனிந்து சிவாஜி உடைகளை பார்த்து கொண்டாள். பக்கத்தில் அட்டை, வாள். எழுந்து ஹாலுக்கு வந்தாள். டாடி, டாடி. உட்கார்ந்த நிலையிலேயே திரும்பி பார்த்தான் பிரபு. எப்போ டேடி வீட்டுக்கு வந்தோம்? இந்த ட்ரெஸ்லேயே வந்துட்டுமா? நான் நல்லா நடிச்சேனா? பாதியிலேயே தூங்கிட்டேனா டேடி? ஆர்த்தி கலவரத்தோடு மஞ்சுவை பார்த்தாள். என்னங்க, அங்கே நடந்தது எதுவுமே குழந்தைக்கு தெரியலையா? இரு ஆர்த்தி, அவசரப்பட்டா நூல் இன்னும் சிக்கலாகும். நிதானமா கையாளணும். மஞ்சு ஓடி வந்து மடியில் உட்கார்ந்து கொண்டாள். நீயே ஞாபகப்படுத்தி சொல்லு பார்க்கலாம். அறிவிப்பு வந்தப்ப என்ன செஞ்சிட்டு இருந்த? வீர முழக்கம்ங்கிற வார்த்தை கேட்டதும் நீ மேடைக்கு போயிடணும்னு மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரியே நானும் வந்தனா? சரி, வந்தப்புறம் நின்னதும் நீங்கள் 2 பேரும் என்னை பார்க்குறீங்களான்னு உங்களை தேடினேன். சரி, கண்டுபிடிச்சியா? முதல் வரிசையிலேருந்து பார்க்க தொடங்கினேன். பார்த்துக்கிட்டே வந்தப்ப சட்டென மஞ்சுவின் முகபாவம் மாறியதை கவனித்தான் பிரபு. தளர்வாக இருந்த உடம்பு சட்டென விரைத்து கொண்டது. சொல்லுடா தங்கோ. நிலைத்த பார்வையோடு இருந்த மஞ்சு அவன் மேல் மயங்கி சாய்ந்தது. பதறிப்போனார்கள். தண்ணீர் தெளித்து புகட்டி படுக்கையில் விட்டு ஃபேனை முழு வேகத்தில் இயக்கி அங்கேயே உட்கார்ந்தார்கள் இருவரும். என்னங்க இது? எதையோ பார்த்து பயந்துருக்கா? ரங்கதுரைக்கு நேரே போய் நின்று, நீ சாகனம்னு சொல்லி இருக்கா? நீ சாகிற நாள்தான் எனக்கு சந்தோஷ நாள்னு தூக்கத்தில் பேத்தரா. எதையோ பார்த்து பயப்படலை, அந்த ரங்கதுரையை பார்த்து தான் பயந்துருக்கா. சத்தமாக சொல்லாத. ஊரில் பெரிய மனுஷன் அந்த ரங்கதுரை. காரணம் தெரிஞ்சா ஏன் இவ்வளோ குழம்பணும்? சாயங்காலம் குழந்தையை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும்.
பயத்துல ராத்திரி ஜுரம் வந்துட்டா? 2 பேரையும் பீதிக்குள்ளாக்கிய மஞ்சு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. இவர்கள் புறப்பட்டு வந்ததும் ஒரு மாதிரி சலசலப்பு அடங்க, ஆரம்பிக்கலாமா சார்? பவ்யமாக ரங்கதுரையிடம் கேட்டார் பிரின்சிபால். ரங்கதுரை எழுந்து விட்டார். சரி, நான் புறப்படுறேன். சார், நீங்க ப்ளீஸ், நீங்க தொடர்ந்து நடத்துங்க. எனக்கு மனசு சரியில்லை, நான் வர்றேன். குழந்தையோட அந்த செயல், நோ, அதை நான் பெருசுப்படுத்தலை. எனக்கு வேற வேலை இருக்கு. ரங்கதுரை காரை பார்த்து நடக்க, பிரின்சிபால் மனசங்கடத்தோடு ரங்கதுரையை கேட் வரை தொடர, மறுபடியும் கூட்டத்தில் சின்ன கசமுசா. கார் புறப்பட்டு போய்விட்டது. பங்களாவுக்குள் கார் நிற்க இறங்கினார் ரங்கதுரை. அவர் நகர்ந்ததும் காரை ஷெட்டுக்கு கொண்டு போனான் டிரைவர். ரங்கதுரை படி ஏறியதும் பின்னால் ஓடி வந்த வாட்ச்மேன், ஐயா. திரும்பாமலே, என்ன? அவன் உடம்பை எட்டாக மடித்து, நம்ம சச்சு பாப்பா ஊர்ல இருந்து வந்திருக்கு. பதில் ஒன்றும் சொல்லாமல் விடுவிடுவென நடந்து உள்ளே போனார். படுக்கையில் உட்கார்ந்தார். கால்களை மடித்து கொண்டு தலையை சற்று சாய்த்தபடி வைத்து கண்களை மூடிக்கொண்டார். மூடிய கண்ணுக்குள் சிவாஜி உடையில் வாளேந்தி தன்னையே இமைக்காமல் பார்க்கும் அந்த பெண் குழந்தை. நரம்புகளை ஒரு கலவரம் மாட்டி வைக்க திக்கென்று விழித்தார். நிமிர்ந்து உட்கார்ந்தார். ச, இதுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் தரணும் நான்? சின்ன விஷயம், அறியாத குழந்தை, புரியாது பேசிய வார்த்தைகள், பெருசுப்படுத்தக்கூடாது. மறுபடியும் கண்களை மூடிக்கொள்ள திரும்பவும் அந்த சிவாஜி குழந்தை இமைக்காமல் பார்த்தது. ஓர் அங்குலம் கூட கண்ணின் பாப்பா அசையவில்லை. உயர்த்திய வாள், பார்வையில் ஒரு அமானுடம், அதில் இருந்து புறப்பட்ட ஒரு ஒளி நாக்கு நீண்டு நீண்டு ரங்கதுரையை நெருங்க. ஓ, அலறிவிட்டார். நீ சாகனம்! சுருதி சுத்தமாக, எழுத்து எழுத்தாக சங்கீதம் கலந்து ஒலிக்கும் வார்த்தைகள். குப்பென்ற உடம்பு முழுக்க வியர்வை பொங்கி கோடு கோடாக தலையில் இருந்து நெற்றிக்கு இறங்கி மூக்கில் முன்னேறியது. ஏசி முழுமையாக இயங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்துக்கு ஒன்றாக 2 ஃபேன்கள் வேறு. அப்படியும் வியர்வை. கட்டிலை விட்டு இறங்கினார். அறையில் இருப்பது சித்திரவதையாக இருந்தது. எங்காவது போக வேண்டும் உடனே. காரை நெருங்க தயாராக இருந்த டிரைவர் சல்யூட் அடித்தான் பணிவுடன். பின் கதவை திறந்து விட்டான். வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன் வண்டியை. சுற்றி கொண்டு வந்து டிரைவிங் சீட்டில் அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தார். அது வழுக்கி கொண்டு சாலையில் ஜனிக்க எங்கே போகிறோம் என்ற திட்டம் எதுவும் இல்லாமல் மனம் போன போக்கில் செலுத்த தொடங்கினார். திடீரென உணர்வு பெற்றவர் போல சட்டென சுதாரித்து கொண்டு வேகத்தை குறைத்தார். வீடுகளை அடக்கி கொண்டிருந்த ஒரு தெருவில் ஒரு வீட்டின் முன் வண்டி நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தார். அது குழந்தை மஞ்சுவின் வீடு என்பது அவருக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை. பூபால ராகம் இசைத்து கொண்டிருந்தது. எம்எஸ்ஸின் குரல் எங்கோ தூரத்தில் பஜனை கோஷ்டி புறப்பட்டு விட்டது கேட்டது. திருவம்பாவை தன் பணியை தொடங்கிவிட கையில் குடத்தோடு காவேரிக்கு புறப்பட்டாள் கனகவல்லி. இன்னும் பூரணமாக விடைந்திருக்கவில்லை. படிந்திருந்த அரை இருளில் மார்கழி குளிர் எலும்பு வரை சென்று ஏன் என்று கேட்டது. காவேரியை நெருங்கி படித்துறையில் குடத்தை வைத்துவிட்டு சோப் துண்டு இத்தியாதிகளையும் வைத்தாள். சுற்றிலும் ஒரு முறை கவனித்தாள். அங்கங்கே இரவு நேர நட்சத்திரங்களைப் போல ஒரு சில பெண்கள் மட்டும். மேலாக்கை நழுவ விட்டாள். இளமையை குசலம் விசாரித்தது குளிர். புடவையை மாருக்கு மேல் கட்டி முடிச்சு போட்டுக்கொண்டு காவேரியில் இறங்கினாள். வெது வெதுப்பாக இருந்தது நீர். தலையை மூழ்குவதற்கு முன்னால் மஞ்சளை உரைத்து முகத்தில் தடவி கொண்டாள். மறுபடியும் காணாமல் போனாள். எழுந்து கரைக்கு வந்து குடத்தை எடுத்து ஒரு முறை தேய்த்து 4 முறை இப்படியும் அப்படியுமாக வீசி குபுக்கென்று ஒரு அமுக்கு அமுக்கி அள்ளி எடுத்து இடுப்பில் வைத்து கொண்டு ஈரத்தோடு நடக்கத் தொடங்கினாள். இன்னும் விடியவில்லை. காவேரி கடந்து அக்ரஹாரத்துக்குள் நுழையும் சமயம் அந்த கார் அங்கே நின்றிருந்தது. யார் கார் இது? அடுத்த அடி எடுத்து வைத்த போது நில்லு, குறுக்கே கை வந்தது. பயத்தோடு நிமிர்ந்தாள் ரங்கதுரை. வாயில் புகையும் சிகரெட்டோடு இவளை பார்த்து சிரித்தபடி மெலிதாக கண்ணடித்தான். வழிய விடு. இந்த ஊர்ல நான் யாருன்னு தெரியுமில்ல? யாரா இருந்தாலும் எனக்கு அனாவசியம். அரை இருட்டுல தனியா வர பொம்மநாட்டிக்கிட்ட வம்பு பண்ற பொறுக்கியை யாருன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னடி சொன்ன? வெடுக்கென்று அவள் கையை பிடிக்க குடம் நழுவி சதக்கென்று விழ தண்ணீர் தெருவில் அவசர குளம் எழுப்பியது. கலவரத்தோடு அவனை பார்த்தாள். சட்டென எச்சில் கூட்டி முகத்தில் காரி உமிழ்ந்தாள். புருவத்தில் தெரித்த எச்சில்
கண் இமைகளில் வழிய அவளை விளக்கினான் ரங்கதுரை. தலையோடு கால் உறுத்து பார்த்தான். சரியென நகர்ந்து காரை அடைந்து ஏறி கதவை அடித்து சாத்தி சீறினான். கனகவல்லிக்கு நடுக்கம் இன்னும் போகவில்லை. குனிந்து குடத்தை எடுத்தாள். நசுங்கி இருந்தது. வீட்டில் ஒன்றும் சொல்லவில்லை. குடம் கீழே விழுந்ததை மட்டும் அம்மாவிடம் சொல்லிவிட்டு தன் வேலைகளில் மூழ்கி போனாள். அப்பா பூஜையை முடித்து கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு புறப்பட ஆயத்தமானார். அப்பா ஆரம்ப பள்ளி ஆசிரியர். அம்மா அவருக்கு வேண்டியதை தயார் செய்து கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நின்றது. கனகவல்லிக்கு உதறியது. எட்டி பார்த்தாள். மைனரின் கார்தான் அது. டிரைவர் மட்டும் இறங்கி வந்தான். ஐயா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னார். என்னையா எதுக்குப்பா? அப்பா புரியாமல் கேட்க கனகவல்லிக்கு புரிந்து விட்டது. ஓ, விவகாரம் ஆரம்பமாகிவிட்டது. எனக்கு பதிலாக அப்பாவை அவமானப்படுத்த போகிறானா? அதற்காகத்தான் அழைக்கிறானா? அப்பா காரில் ஏறும்போதே கவலையாக இருந்தது. கார் பங்களா வாசலில் போய் நிற்க வேலையாட்கள் அங்கங்கே உதிரிகளாக தெரிந்தார்கள். உள்ளே நுழைந்தார் அப்பா. வாங்க சார். வரவேற்றது ரங்கதுரைதான். சமூகம் கூப்பிட்டதா டிரைவர் வந்து சொன்னாரு. அப்பா மரியாதையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அனுப்பினார். உக்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. அட உக்காருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை எல்லாருக்கும் தெரியறதில்ல. அப்பா தயக்கத்தோடு உட்கார்ந்தார். எங்கள் அம்மா பக்கவாதம் வந்து 2 வருஷமா படுக்கையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். தெரியுமே. அம்மாவும் சாஞ்சிட்டதால நிர்வாகம் மொத்தமும் நானே பார்த்துக்க வேண்டி இருக்கு. ஆள் பலமும் பண பலமும் இருந்தாலும் ஆதரவுக்கு ஏங்கி போயிட்டேன் நான். சொல்லுங்க. ஏறத்தாழ ஒரு அனாதையா உணர்ற நான். சமூகத்துக்கு நான் ஒன்று சொல்லலாமா? பெரிய வார்த்தைகள் எதுக்கு? நான் உங்கள் பிள்ளையை போல. பேர் சொல்லி என்னை கூப்பிடலாம் நீங்க. அயர்ந்து போனார் அப்பா. ஊரெல்லாம் இவனை தாறுமாறாக பேசுகிறது. அதெல்லாம் வெறும் பேச்சா? இத்தனை நல்லவனா இவன்? நல்ல ஒரு பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இந்த தனிமை நீங்காதா? தடக்கென்று எழுந்து விட்டான். நான் தப்பா பேசிட்டேனா? இல்லை, நான் பேச நினைச்ச விஷயத்தையே நீங்களும் ஆரம்பிச்சது ஆச்சரியம்தான். என் கல்யாண விஷயமாத்தான் உங்கள் கூட பேசணும்னு உங்களை வர சொன்னேன். என் கூட பேசணுமா? உங்கள் கூட தான். அவருக்கு புரியவில்லை. இந்த ஊரில் எத்தனையோ பிரஜைகள், அதில் நானும் ஒரு சாதாரணன். ஜமீன்தார் குடிசையை சேர்ந்த இவன் கல்யாணத்தில் என் பங்கென்ன? சொல்லுங்கோ, நான் என்ன செய்யணும்? ஒரு பொண்ணை நான் பார்த்து வச்சுட்டேன். அவள் தான் என் மனைவின்னு முடிவும் செஞ்சுட்டேன். அவளை எனக்கு நீங்கள் தான் கல்யாணம் செஞ்சு வைக்கணும். நானா? யாரோ ஒரு பெண்ணை உங்களுக்கு நான்? பெண் யாரோ இல்லை வாத்தியாரையா, உங்கள் மகள் கனகவல்லி தான். வாத்தியாருக்கு மயக்கம் வந்தது. அப்பா சாய்ந்து உட்கார்ந்து மோட்டு வலையை பார்த்து கொண்டிருந்தார். என்னங்க, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவன் பிடிவாதமாக இருக்கானே மீனாட்சி. கனகா தான் என் மனைவின்னு அடித்து சொல்கிறானே. அவனை பற்றி ஊரே தாறுமாறா பேசுதே. எல்லா கல்யாண குணங்களும் உள்ள ஒரு மைனருக்கா நம்ம பொண்ணை கல்யாணம் செஞ்சு வைக்கணும்? என்கிட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிட்டான். சில பேர் வாலிப வயசில் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். கட்டி போட்டால் எல்லாம் ஓஞ்சிரும். கவனம் திரும்பிடும் மீனாட்சி. இவனும் அப்படி மாறக்கூடாதா? உங்களுக்கு எது சரியா படுதா? கனகாவை அவனுக்கு கட்டி வைக்கலாம்னு தோணுதா? ஆளும் அம்பாரியும் எவ்வளோ பெரிய ஜமீன் தெரியுமா மீனாட்சி? அத்தனையும் ஆள போகிற வாய்ப்பு வீடு தேடி நம்ம பொண்ணுக்கு வரும்போது மறுக்க மனசு வரலம்மா. என்னோட நிலைக்கும் நம்ம ஏழ்மைக்கும் எந்த காலத்தில் வசதியான வாழ்க்கையை நம்ம கனகா பார்க்க போகிறா? எனக்கு தோணலை. அவனை பற்றி கண்டபடி ஊர் பேசுதே. அது நிஜமாவே இருக்கட்டுமே மீனு. கடைஞ்செடுத்த சிற்பம் மாதிரி நம்ம கனகா அவனுக்கு சொந்தமாயிட்டா மனசு ஏன் அலப்பாயுது? கனகா, இப்படி வாம்மா. கனகா வந்தாள். நீ என்னம்மா சொல்கிற? எனக்கு எதுவும் சொல்ல தெரியலப்பா. ரங்கதுரையை கட்டிக்க உனக்கு விருப்பம் தானா? உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்கப்பா. வாழ போகிறது நீதானம்மா. இப்படி சொன்னால் நான் என்னம்மா செய்ய முடியும்? தனியாக முடிவெடுக்கிற அளவுக்கு புத்தியோ சாதரியமோ அவளுக்கு இல்லைங்க. தைரியமும் குறைவு. நாம தான் முடிவு செய்யணும். நீ உள்ள போமா. நீ என்ன சொல்கிற மீனாட்சி? எல்லாம் சரியாக போயிரும்னு நீங்கள் தான் நம்பிக்கையாக சொல்கிறீங்களே. உங்களுக்கு இல்லாத அக்கறையா எனக்கு? தீர்மானித்து விட்டார் வாத்தியார். உடனே ரங்கதுரைக்கு தகவல் அனுப்ப அந்த வெள்ளிக்கிழமையே நிச்சயதார்த்தம் என்ற முடிவாகிவிட்டது. ஊரே மூக்கின் மேல் விரல் வைத்தது. வாத்தியார் மகளுக்கு மச்சம்டா, மைனரை வளைச்சு போட்டுட்டாளே. ஒரு சாரார் பேச இன்னொரு கூட்டம்
மைனர் எசகு பிசகா கை வச்சு வயிற்றுல வந்திருக்கும், அதான் அவசர கல்யாணம். வெள்ளிக்கிழமை காலை தன் ஜமீன் நாட்கள் புடை சூழ நடந்தே வந்தான் ரங்கதுரை. பட்டும் தலைப்பாகையும் 10 விரலில் மோதிரங்களும் பளபளக்க அக்ரஹாரத்தில் நுழைந்தான். வாத்தியாருக்கு பெருமிதம் தாழவில்லை. அந்த சிறிய வீட்டில் அத்தனை பெரிய கூட்டம் பிதுங்கி தத்தளித்தது. கனகாவுக்கு பட்டு புடவைகளும் நகைகளும் தங்க தாம்பாளத்தில் வைத்து தரப்பட்டது. நிச்சயதார்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. லக்ன பத்திரிகை எழுதப்பட்டது. முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. அடுத்த புதன்கிழமையே கல்யாணம் என்று தீர்மானம் செய்யப்பட்டது. ஊரை அடைத்து பந்தல் இடப்பட்டிருந்தது. அத்தனை பேருக்கும் அழைப்பு, சகலருக்கும் சாப்பாடு. கல்யாணம் கோலாகலமாக முடிந்துவிட்டது. பக்கவாதத்தில் படுத்திருந்த அம்மாவின் அறையை தேடி முதலில் போனார்கள். ஒரு பக்கம் விளங்காமல் படுத்திருந்த அந்த அம்மா சைகையால் கனகவல்லியை அருகில் அழைத்தாள். கனகா நெருங்க தன் இன்னொரு கையால் அவள் தலையை தொட்டு தடவினாள். பக்கத்தில் இருத்தி கொண்டாள். நாக்கம் இழுத்து விட்டதால் பேச்சும் வரவில்லை. கண்ணீர் விட்டாள். கவலைப்படாதீங்க அத்தை, உங்களை இனிமே நான் கவனிச்சுக்கிறேன். மறுபடியும் அழுதாள். அந்த அழுகையில் ஆனந்தமோ இயலாமையோ தெரியவில்லை. மாறாக ஒரு கலவரமும் மாட்டிக்கொண்டது போல ஒரு கிளியும் பரிதவிப்பும் தென்பட்டது. சரி வா, அம்மா பிடிச்சா விடமாட்டா, நிறைய வேலை இருக்கு. ரங்கதுரை அவசரமாக அவளை அப்புறப்படுத்தினான். எல்லோரும் ஒரு வழியாக விலக மிஞ்சி இருந்தது ஜமீன் நாட்களும் கனகாவின் பெற்றோர்களும். ரங்கதுரையின் முதல் ராத்திரிக்காக மாடியில் உள்ள அறை ஒன்று அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சரி, நீங்களும் புறப்படுங்க பட்டென்று அவன் சொல்வான் என்று வாத்தியார் எதிர்பார்க்கவில்லை. மாப்பிள்ள, சாந்தி முகூர்த்தம். அதுக்கு உங்க பொண்ணுதான் முக்கியம், நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆபாசமான கேள்வியில் ஆடிப்போனார் வாத்தியார். அதெப்படி சட்டென நிறம் மாறிவிட்டது? அல்லது இதுதான் நிஜமான நிறமா? இத்தனை நாள் போட்டதுதான் வேஷமா? முதலாக கவலை ரேகை ஒன்று கண்களின் அடியில் வந்து உட்கார்ந்து கொண்டது. ஒருவேளை ஜமீன் திமிராயிருக்கலாம். எப்படியோ கனகா சந்தோஷமாக இருந்தால் அது போதும். கண்ணீரோடு கனகாவின் கைகளை பிடித்து கொண்டார். சமத்தாருமா, உன்னை போல பொறுமை யாருக்கும் வராது. ஆனாலும் பெத்தவன் சொல்லணும் இல்லையா? தராதரம் பார்த்து மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோ. வரட்டுமாமா? அம்மா ஒன்றும் பேசாமல் வெறுமனே அழுதாள். புறப்பட்டு போய்விட்டார்கள். இரவு சாப்பாடு ஆனதும் அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தாள் கனகவல்லி. அது போன்ற ஒரு அமைப்பை பார்த்ததில்லை அவள். ஆச்சரியத்தின் உச்சிக்கே போனாள். ஒளி வெள்ளத்தின் நடுவில் அந்த இரட்டை கட்டில் இரத்த நிறத்தில் விரிப்பு படர்ந்து அதன் மேல் தூவப்பட்ட ஜாதி பூக்கள் ஒரு கவிதையாக இருந்தது. வாசனை மயக்கியது. ரங்கதுரை உள்ளே நுழைந்தான். கதவை சாத்திவிட்டு வந்த அவனை நமஸ்காரம் செய்தாள். அலட்சியமாக திரும்பிய ரங்கதுரை தயாராக வைத்திருந்த மது புட்டியை எடுத்து கண்ணாடி கோப்பையில் கவிழ்த்தான். மெதுவாக உறிஞ்சிக்கொண்டே கீழ் கண்ணால் அவளை பார்த்தான். சிகரெட்டை பற்ற வைத்து மெல்ல புகைவிட்டான். பயத்தோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் கனகா. அவளது சின்ன அறிவுக்கு உட்பட்ட வகையில் மது அருந்துதல் புகைத்தல் எல்லாம் மகா பாவம். கேட்கலாமா? என்ன கனகா, குடிக்கிற என்னன்னு பார்க்குறியா? கொஞ்சம் போதை உடம்புல ஏறினாத்தான் உன்னை ஆள முடியும். கடகடவென சிரித்து கொண்டே அவளை நெருங்கினான். பயத்தில் உடம்பு சிலீர் என்றது கனகாவுக்கு. சரக்கென அவளது தலைப்பை உருவினான். அத்தனை விளக்குகளும் விழித்து கொண்டிருக்க உடம்பே கூசி போனது அவளுக்கு. வேண்டாங்க. என்ன வேண்டாம்? நமக்கு இன்னைக்கு முதல் இரவு. எல்லா விளக்கும் எரியணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். கோடிக்கரை கோமலாவா இருக்கணும். இந்த நேரத்துக்கு குழந்தையா என் முன்னால நிப்பா. எடுத்துக்கோ, உனக்கு வேண்டியதுன்னு முழு சுதந்திரம் தருவா. அவ ஒரு திறந்த புத்தகம். படிக்க படிக்க சுவாரஸ்யம். மனைவியாகப்பட்டவள் படுக்கையில தன் புருஷனுக்கு வேசியா இருக்கணும்னு படிச்சதுண்டா நீ? முனகினாள். அப்பா சொன்னது நினைவுக்கு வந்தது. மாப்பிள்ள மனசு கோணாம நடந்துக்கோமா. இது மூடிய அறை. இன்றைக்கு முதல் இரவு. இவன் என்னை தொட்டு தாலி கட்டிய புருஷன். இவன் இஷ்டப்படி நடந்தால் என்ன தவறு? எதற்காக கூச்சம்? சரி, உங்க இஷ்டம். 4வது நிமிடம். அவளை கண்களை இறுக மூடிக்கொண்டு மௌனமாக அழுதாள் கனகவல்லி. பக்கத்தில் வந்து கன்னத்தை தொட்டான். முதலா காவேரியிலிருந்து நீ திரும்பி வரும்போது என் முகத்துல எச்சில் துப்பினியே, அந்த நாள் ஞாபகம் வருதா? கண்ணை தர. மன்னிச்சிருங்க, நாங்க உங்க மனைவியா மாறுவேன்னு அப்ப எனக்கு தெரியாது. அதனால தான் மனைவியா மாறின நீ?
மறுபடியும் ஒரு மடக்கு விஸ்கியை அருந்திவிட்டு, இப்பவும் அது மாதிரி ஒரு தடவை துப்பேன் அதிர்ந்தாள். இப்ப எப்படி? ஏன் எச்சில் ஸ்டாக் இல்லையா? துப்பு! மிரண்டாள். போதை அதிகமாகிவிட்டதா? உளறுகிறானா? அ அதெல்லாம் தப்புங்க. எதடி தப்பு? சொன்னதை செய். அதே மாதிரி எச்சில் துப்பு. இல்லைங்க, நான் உங்க மனைவி. அது மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. சட்டென ஒரு வாய் விஸ்கியை கொப்பளித்து அவள் முகத்தில் உமிழ்ந்தான். தடுமாறி போனாள். முகம் முழுக்க ஜில் என்று வழிந்தது. இந்தா பிடி, நீயும் ஒரு வாய் கொப்பளிச்சு என் முகத்துல துப்பு. வேண்டாங்க, அதையெல்லாம் நான் கையால கூட தொடமாட்டேன். சரி, நான் உன்னை தொடறேன். எதால தெரியுமா? சிகரெட்டை பற்ற வைத்து புகையும் அந்த சிகரெட்டை விரலில் இடுக்கிக் கொண்டு அவளை நெருங்கினான். என்ன செய்ய போகிறான் இவன்? கலவரத்தோடு நிமிர்ந்தாள். உனக்கு எந்த இடத்துல இளமை பொங்குதோ அங்கெல்லாம் சிகரெட் முத்தம் தரப்போறேன். சிவந்திருந்த அவளது கன்னத்தில் சிகரெட்டை வைத்து அழுத்தினான். அலறி துடித்தாள் கனகா. ஐயோ, என்னை விட்டுருங்க! கட்டிலை சுற்றி ஓடத் தொடங்கினாள். இப்பதான் முதல் ராத்திரி சூடு பிடிச்சிருக்கு. சுவாரஸ்யமான கட்டங்கள் நிறைய இனிமேதான் இருக்கு. அசுர காலடிகளை வைத்து ராட்சச வேகத்தில் அவளை நெருங்கினான். அலறினாள் கனகவல்லி. என்னை விட்டுருங்க, நான் உங்க மனைவி. அப்பாவி குடும்பத்து பெண். ஒன்று செய்யாதீங்க என்ன. எச்சில் துப்பும் போது அப்பாவி எங்கடி போச்சு? ஜமீன்ல பிறந்த இந்த ரங்கதுரையை முகத்துல எச்சில் துப்பின முதலும் கடைசியுமான பெண் நீதாண்டி. பதிலுக்கு பதில எந்த இடத்துல வச்சு சொல்றேன் பாத்தியா? இனிமே உன்னை நான் கொன்னே போட்டாலும் ஊர் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நீ அங்கீகரிக்கப்பட்ட என் மனைவி. அதுதாண்டி ரங்கதுரையோட ஸ்பெஷாலிட்டி. பிறகென்ன? விடிந்த போது உடம்பின் பல முக்கிய பகுதிகளில் சிகரெட் முத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வலியுடன் ரங்கதுரை என்ற மிருகத்தின் சுமையையும் ஏற்றுக்கொண்டு ஏறத்தாழ முக்கால் உயிரை விட்டிருந்தாள் கனகவல்லி. இன்னும் ஏகப்பட்ட வலிகள் மிச்சம் இருப்பது அப்போது அவளுக்கு எங்கே தெரியும்? கதவு தட்டப்பட தூக்கம் கலைந்து நிமிர்ந்தான் பிரபு. ஆர்த்தி, பால்காரர் வந்திருக்கார், போய் வாங்கு. ஆர்த்தி புடவையை சரி செய்து கொண்டு வாசலுக்கு வந்தாள். கதவை திறந்ததும் பால்காரரை தாண்டி பார்வை செல்ல திடுக்கென்று ஒரு முறை நொண்டியது இதயம். கார். உட்கார்ந்திருந்த ரங்கதுரை எஞ்சினை உசுப்பிக் கொண்டிருந்தார். கதவு திறந்த சத்தத்தில் பார்வை விலகி இவளை பார்த்து விட்டார். சட்டென்று எங்கே பார்த்தேன்? ஒரு நிமிடம் முடிச்சு போட்டு கொண்ட புருவம் விலகி பிரிய எஞ்சினை நிறுத்திவிட்டு அவசரமாக கதவை திறந்தார். ஆர்த்தி பாலை கூட வாங்காமல் தலை தெறிக்க உள்ளே ஓடினாள். ஏமா ஓடி வர்ற? அந்த ரங்கதுரை வாசல்ல திணறினாள். ரங்கதுரை? பிரபு சரையில் என எழுந்தான். அதற்குள் அவரே வாசலுக்கு வந்து விட்டார். உள்ள வாங்க, பிரபு சம்பிரதாயத்துக்கு கூப்பிட்டு வைத்தான். சற்று தயக்கத்தோடு உள்ளே நுழைந்தார் ரங்கதுரை. உட்காருங்க சார். சாரி, மனசு சரியில்லை. வண்டியை மனம் போன போக்கில் ஓட்டிட்டு வந்து நிப்பாட்டினதுல உங்கள் வீடு வாசலில் நிற்கிது கார். இது தற்செயலா தெய்வ சங்கல்பமா தெரியல. உங்கள் மனைவி முகத்தை பார்த்த உடனே குழந்தை நினைவுக்கு வந்துட்டா. நாற்காலி முனையில் உட்கார்ந்தார். பிரபு நம்ப முடியாமல் விழித்தான். ஆர்த்தி பாலை வாங்கி கொண்டு உள்நோக்கி நடந்தாள். ஆர்த்தி, காஃபி கொண்டு வா. அதெல்லாம் வேண்டாம் மிஸ்டர். பிரபு என்று அறிமுகப்படுத்தி கொண்டான். சிவாஜி வீட்டில் இல்லையா? மெல்ல சிரித்த பிரபு. தூங்குறா. எதனால் அந்த மாதிரி நடந்துகிட்டான்னு எங்களுக்கு புரியல. ஏதோ ஒரு வகை அதிர்ச்சி குழந்தைய பாதிச்சிருக்கு. மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓ, லீவ் இட். நான் அதை பெருசுப்படுத்தலை. ஆனால் பாதிப்பு சிவாஜிக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான். அது பார்த்த பார்வையும் நின்ன தோரணையும் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அதோட பார்வையில் ஒரு பவர் இருக்குது. அதே நிமிஷம் என்னால் தூங்க முடியல. ஏன்னு புரியலை. ஆச்சரியமானான் பிரபு. ஆர்த்தியின் கனைப்பு கேட்டது. உள்ளே போனான். அவரிடம் எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுக்கொண்டு, இந்தாங்க காஃபி, சீக்கிரம் அனுப்புங்க. ஏன் ஆர்த்தி? அந்த மனுஷனோட பார்வையே சரியில்லை. காமுகனா இருப்பான் போல இருக்கு. ஷு, மெதுவா பேசு. பெரிய மனுஷன் வீடு தேடி வந்திருக்காரு. காஃபியத்தா. வாங்கி கொண்டு வெளியே வந்தான். டீ பாயை இழுத்து போட்டு அதன் மேல் வைத்தான். சாப்பிடுங்க சார். தேங்க்யூ. எடுத்து உறிஞ்சினார். ஏன் அது மாதிரி நடந்துக்கிட்டான்னு குழந்தைய மறுபடியும் கேட்டீங்களா? கேட்டோம். சொல்ல தெரியல அவளுக்கு. ஏதோ ஒரு பயம் ஏற்பட்டு இருக்கு, அது மட்டும் நிச்சயம். நான் பார்க்கலாமா சிவாஜியை? ட்ரெஸ் கூட அதே தான், இன்னும் மாத்தல. உள்ள வாங்க. பிரபு உள்ளே நடக்க தொடர்ந்தார் ரங்கதுரை. மல்லாந்து படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மஞ்சு. பக்கத்தில் நின்று அதன் முகத்தையே உற்று பார்த்தார். பார்த்து கொண்டே இரு என்ற காதுக்குள் ஒரு குரல் ஒலித்தது போல் உணர்ந்தார். சற்று நேரம் நின்றுவிட்டு வெளியே வந்தார். நான் புறப்படுறேன் மிஸ்டர் பிரபு.
உங்கள் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு உதவிகள் எதுவும் வேண்டி இருந்தா எனக்கு சொல்லலாம். என்னை உங்கள் மூத்த சகோதரனா நினச்சிக்கலாம். தேங்க்யூ சார். ஆனால் பிரின்சிபால் தான் என் மேலே கோபமாக இருக்கலாம். அவரோட நான் பேசிக்கிறேன். வரட்டுமா? வரட்டுமா சிஸ்டர்? உள் பக்கமாக பார்த்தார். கதவோரம் நின்று மெலிதாக தலையசைத்தாள் ஆர்த்தி. வாசலை ரங்கதுரை நெருங்கிய சமயம், டேடி டேடி, உள்ளிருந்து மஞ்சுவின் வீணை குரல் கேட்டது. ரங்கதுரை நின்றார். திரும்பி, சத்ரபதி சிவாஜி எழுந்தாச்சா? என்னோட வீர வணக்கங்களை நானும் சொல்லிக்கிட்டே போயிடுறேன். வாங்க. பிரபு நடந்தான். மஞ்சு கண்ணை கசக்கி கொண்டு படுக்கையில் உட்கார்ந்தாள். பிரபு வந்ததும் பாய்ந்து அவன் மேல் படர்ந்தது. அள்ளி எடுத்து கழுத்தின் முகவாயில் என்று மாறி மாறி முத்தம் கொடுத்தான். மஞ்சு பாப்பா, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாருடா செல்லம். திரும்பிய மஞ்சு ரங்கதுரையை பார்த்ததும் பார்வை உறைய அப்படியே நின்றது. வா பாப்பா, உனக்கு கேட்பரிஸ் சாக்லேட் பிடிக்குமா? பிரபுவின் பிடியில் இருந்து வழுக்கி கீழே இறங்கிய மஞ்சு விரைப்பாய் நின்று கொண்டு, நீ செத்தாத்தான் எனக்கு பிடிக்கும். மஞ்சு, அலறினான் பிரபு. ஆர்த்தி ஓடி வந்தாள். ஏண்டி சனியனே, அவர் உனக்கு என்ன துரோகம் செஞ்சார்? எவ்வளோ பெரியவர், உங்க தாத்தா வயசு, பேசலாமா இப்படி? துரோகம் பத்தியா கேட்ட? அழுத்தமாக வார்த்தைகளை உச்சரித்து திடுமென திரும்பியது மஞ்சு. ஆடிப்போனாள் ஆர்த்தி. குழந்தையா பேசுகிறது? எந்த துரோகத்தை சொல்லட்டும்? எதை சொன்னாலும் இந்த சண்டாளன் திருந்தவா போறா? அந்த கூறுகெட்ட காந்தா மேல வெறி இவனுக்கு. இல்லைனா அந்த பாவி ரத். வார்த்தை அப்படியே நின்றது. ஓ, நான் அதை சொல்ல மாட்டேன், என்னை எதுவும் கேட்காத. தலையை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு அலறிய மஞ்சு அப்படியே மயக்கமாகி சரிய ஓடி வந்து தாங்கி கொண்டான் பிரபு. ரங்கதுரையால் சுவாசிக்க கூட முடியவில்லை. மூச்சு திணறியது. உடம்பு முழுக்க வியர்வை குப்பென பொங்கி முகத்தில் பெரும் பகுதி இரத்த சிவப்பாக இருந்தது. ஹார்மோன்கள் ரகளையாய் சுரக்க அதற்கு மேல் அங்கு நிற்க தெம்பில்லாமல் சுவரை பிடித்து நடந்து தட்டு தடுமாறி வாசலை அடைந்து எப்படி காருக்குள் நுழைந்தார், எந்த தைரியத்தில் வண்டியை எடுத்தார் என்றெல்லாம் அவருக்கே தெரியவில்லை. பிரபுவும் ஆர்த்தியும் அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தார்கள். மஞ்சு மயங்கி கிடந்தது. ஆர்த்தி விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். ஆர்த்தி, என்னது இது? என்னங்க ஆச்சு நம்ம மஞ்சுவுக்கு? அவ பேசினது ஏதாவது புரிஞ்சதா? பெரியவங்களே பேச கூசுற வார்த்தைகளை எவ்வளோ அனாயசமா பேசினா பார்த்தீங்களா? குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? இரு ஆர்த்தி, நீயும் நானும் பதறினா விஷயம் இன்னும் சிக்கலாகும். கொஞ்சம் தெளிவா யோசிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம். மஞ்சு பேசும்போது பதறி போய் அவளைத்தானே நீ கவனிச்ச? ரங்கதுரையை நான் கவனிச்சேன். அந்த முகத்துல ஏற்பட்ட பீதி, கலவரம், இதையெல்லாம் பார்த்துருந்தா உனக்கு மயக்கமே வந்திருக்கும். புரியலைங்க. ரங்கதுரை பத்தின சில கசப்பான உண்மைகள் நம்ம மஞ்சுவுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன உளறீங்க? மஞ்சுவுக்கு வயசு 5. ரங்கதுரையையே நேற்று காலையில தானே மஞ்சு பார்த்துருக்கா. 5க்கு 60 பத்தின ரகசியம் தெரிஞ்சிருக்கா. உங்களுக்கு பைத்தியமா? அவசரப்படாத. 2 பேருக்குமே பைத்தியம் இல்லை. மணி இப்போ என்ன? 5. 7 மணிக்கு டவுனில் இருக்கிற சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் நாதமுனியை பார்க்க போகிறோம். ஐயோ, அந்த அளவுக்கு மஞ்சுக்கு என்னங்க? என் யூகங்களை இப்போ நான் சொல்லலை. சொன்னால் புரிஞ்சுக்கக்கூடிய மனம் பக்குவம் உனக்கு இல்லை. டாக்டரே சொல்லட்டும். ஆர்த்திக்கு வயிறு கலங்கி போனது. 7 மணி ஆனதும் ஸ்கூட்டரில் புறப்பட்டு விட்டார்கள். 6:30க்கு கண் விழித்த மஞ்சு வெகு சாதாரணமாக இருந்தாள். காஃபி குடித்தாள், பிஸ்கட் சாப்பிட்டாள். வழக்கம் போல் சிரித்து சிரித்து அரட்டை அடித்தாள். அவளிடம் நடந்ததை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று பிரபு ஆர்த்தியை எச்சரிக்கை செய்திருந்தான். கவுன் மாற்றிக்கொண்டு எங்கே போகிறோம் என்று ஆசையாய் கேட்டாள். ஸ்கூட்டரில் பிரபுவின் இடுப்பை கட்டி கொண்டு பராக்கு பார்த்தபடியே வாய் மூடாமல் பேசினாள். ஆனால் நடந்தது எதுவுமே அவளை பாதித்ததாக கடுகளவும் தெரியவில்லை. நர்சிங் ஹோம் வாசலில் வண்டி நிற்க ஆங்கில நீயான் எழுத்துக்களை கூட்டி கூட்டி படித்தது. ரிசப்ஷனில் சொல்லிவிட்டு காத்திருந்தார்கள். கூட்டம் அதிகமாக இல்லை. அந்த ஊரில் ஏறத்தாழ 20 வருடங்களுக்கு மேலேயே புகழ் பெற்றிருக்கும் சைக்கியாட்ரிஸ்ட் நாதமுனி. ரிசப்ஷனிஸ்ட் இன்டர்காமில் பேசிவிட்டு பிரபுவை உள்ளே போகும்படி சைகை செய்தாள். பிரபு மட்டும் உள்ளே போனான். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், உட்காருங்க. உங்கள் பிரச்சனை என்ன? பேர் என்ன? ஒட்ட வெட்டிய மிலிட்ரி கிராப்பும் ஒட்டக கழுத்துமாய் இருந்த டாக்டர் நாதமுனி சற்று ஒல்லியில் சேர்த்தி அகல முகத்துக்கு அந்த கண்கள் பொருந்தவில்லை. பாதஷாவில் ஒட்ட வைத்த குங்குமப்பூ போல தனியாக நின்றது. குரல் நாடக வசனம் பேசும் ஹெரான் ராமசாமியை நினைவுபடுத்தியது.
ஐ எம் பிரபு. பிரச்சனை எனக்கு இல்லை, என் டாக்டருக்கு. நடந்த விவரங்களை சுருக்கமாக விவரித்தான். மஞ்சு பேசிய வார்த்தைகளை சொல்லவில்லை. ரங்கதுரையால் அவளுக்கு பாதிப்பு உண்டானதை மட்டும் சொன்னான். கண்களை மூடிக்கொண்டார் டாக்டர். வெல், குழந்தையை உள்ள கூட்டிட்டு வாங்க, பேசி பார்த்துட்டு முடிவு செய்யலாம். பிரபு வெளியே வந்து ஆர்த்தி மஞ்சுவை அழைத்தான். 2 பேரும் உள்ளே நுழைந்தார்கள். கமான் மை டியர் சைல்டு. திரும்பி பார்த்த மஞ்சு தட்டென நின்றது. பாவி, நீ இங்கேயா இருக்க? ராத்திரி நன்றாக ஏற்றி கொண்டு வந்தான் ரங்கதுரை. மேலாக்கை கவர்ந்தான். கடவுளே, சிகரெட் கொளுத்தக்கூடாதே இவன் என்ற எல்லையம்மனை வேண்டிக் கொண்டாள் கனகவல்லி. அவன் அழைப்பதற்குள் தயாராகிவிட்டாள். அந்த மிருக ஆக்கிரமிப்பிற்கு தன்னை கொடுத்து உடலும் மனமும் ரணமாகி போனாள். காலை கண் விழித்த போது சூரியன் முதுகில் சுட்டது. எழுந்து உட்கார முயன்று தோற்றாள். கண்கள் தீப்பந்தமாக எரிந்தன. உடம்பின் ஒவ்வொரு அங்குலமும் அலறி அலறி அழுதது. திரும்பி பார்த்தாள். ரங்கதுரை அங்கே இல்லை. தள்ளாடியபடியே நிற்க முயன்றாள். பிடித்து கொண்டே தத்தி தத்தி நடந்து கதவை நெருங்கினாள். விடிந்து விட்டது. இனிமேல் தப்ப முடியாது. கதவை இழுத்து திறக்க முயன்றாள். முடியவில்லை. மறுபடியும் முயற்சித்தாள். கதவு வெளிப்பக்கம் சாத்தப்பட்டிருந்தது. ஹாலில் குரல் கேட்டது. அப்பாவின் குரல் போலிருக்கிறதே. அவசரமாக ஜன்னலை நெருங்கி எட்டி பார்த்தாள். அப்பாவேதான். கனகா சௌக்கியமா மாப்பிள? இருக்கா. வீட்டில் இல்லையா? வேலையா இருக்கா, இப்போ பார்க்க முடியாது. நான் வந்திருக்கேன்னு சொன்னா ஓடி வருவா. அவளை பார்த்துட்டு போயிடுறேன் மாப்பிள. நீர் என்ன பெரிய மிராசுதாரா? ஆளை அனுப்பினதும் ஓடி வர? இது ஜமீன் திறந்த வீடு இல்லை, நாய் மாதிரி நுழைய. அப்பாவின் கழுத்து நரம்புகள் ஆத்திரத்தால் புடைத்து கொண்டன. மாப்பிள, மரியாதை தவறுது. என்னையா பெரிய மரியாதை? உன் பொண்ணு என்ன ராஜவம்சமா? வெளியே போயா. பொண்ணு என்னன்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்த வேட்டி கூட மிஞ்சாது. அட பாவி, என் பொண்ணை என்ன செய்யற நீ? கிளிய வளர்த்து போன கையிலையா தந்துட்ட? தன்னையும் மீறி அப்பா என்ற கனகா அலறிவிட குரல் வந்த திக்கில் திரும்பிய அப்பா மின் கம்பியை மிதித்தது போல துள்ளினார். கனகாவின் கோலம் அவர் இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சியது. ஜன்னல் பக்கம் பாய்ந்தார். ரங்கதுரை குறுக்கே கால்களை வைத்து தடுக்க மடையில் என்று குப்புற அடித்து விழுந்தார். அப்பா அலறினாள் கனகா. எழுந்து உட்கார்ந்த அப்பா தான் ஒரு வயதான ஆண் பிள்ளை என்பதையும் மறந்து குரல் எடுத்து அழுதார். கனகவல்லியால் தாழ முடியவில்லை. நேற்றைய வலிகளை விட இது அதிகமாக வலித்தது. அதற்குள் 2 ஆட்கள் அங்கு வர, இழுத்துக்கிட்டு போய் கிழவனை தெருவில் வீசு, இந்த பக்கம் காலை வைக்கக்கூடாது இனி. அப்பாவை அள்ளி தூக்கி கொண்டு போனார்கள். கனகவல்லி அப்படியே மடிந்து உட்கார்ந்து அழக்கூட தேகத்தில் தெம்பில்லாமல் கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். விரைவில் கனகவல்லிக்கு விஷயம் தெரிந்தது. அப்பா இறந்து விட்டார். அம்மாவிற்கு மூளை கலங்கிவிட்டது. கனகவல்லி அழவில்லை. அதே உறைந்த நிலை. அம்மா, உனக்கு பிடித்த பைத்தியம் எனக்கு பிடிக்கவில்லையே. இத்தனை நடந்தும் என் மூளை மட்டும் கல் கட்டிடமாய் அசைய மறுக்கிறதே. ரங்கதுரை அவளை அழைத்து கொண்டு போகவில்லை. கடைசியாக முகம் முழிக்கக்கூட அனுமதிக்கப்படவில்லை. அதிர்ச்சியில் கனகவல்லி மயங்கி கிடக்கிறாள் என்று செய்தி பரப்பினான். தானே முன் நின்று சகல மரியாதைகளுடன் வாத்தியாரை தகனம் செய்தான். ஊரே ஹோ ஹோவென மிச்சியது. வாய்க்கரிசி போட்டு நெருப்பு சட்டி சுமந்து மாரில் கொள்ளி வைத்ததும் கண்ணீர் விட்டு ஓவென்று அழுதான். ஜமீனே கலங்கி போனது. கனகவல்லி மூடிய அறைக்குள் தாம்பு கயிறு எதுவும் இருக்கிறதா என்று தேடத் தொடங்கினாள். பாவி, இங்கேயா இருக்க? ஆடிப்போனார் டாக்டர் நாதமுனி. ஒரு நொடி பிரபுவும் ஆர்த்தியும் திகில் அடித்த விழிகளோடு நின்றார்கள். டாக்டர் சட்டென சமாளித்து கொண்டு, பாப்பா இப்படி வா. மறுபடியும் பைத்தியம்னு சொல்ல போறியா? டாக்டர் புருவம் சுருக்கி குழந்தையை பார்த்தார். சட்டென எழுந்து உள்ளே போனார். மஞ்சு, மஞ்சு கண்ணம்மா. பிரபு அழைத்ததும் விழிகளை அசைக்காமல் சிலை போல உட்கார்ந்திருந்தது மஞ்சு. டாக்டர் கையில் இன்ஜெக்ஷன் சிரிஞ்சோடு சிரித்தார். பாவி, கிட்ட வராத, இது விஷ ஊசி. அந்த கிராதகன் இப்படித்தான். அந்த வெள்ளிக்கிழமை அன்னிக்கு வந்த மாசி பௌர்ணமியில அப்பாவி. ஓ, ரத் மாட்டேன், அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். மஞ்சு அலற டாக்டர் ஊசியை ஏற்றிவிட்டார். மஞ்சு மெல்ல கண்களை மூடி சரிந்தது. ஆர்த்தி அழுகையை அடக்க முகத்தை வேறு புறம் திருப்பி கொண்டாள். பிரபுவுக்கு கண்கள் கசிந்தது. இதே போலத்தான் டாக்டர்,
ரங்கதுரையை பார்த்ததும் ஏதோ பேச முயற்சி செஞ்சா. பாதியில் நிறுத்திட்டா. என்ன டாக்டர் இது? மனநோய்தான். ஆபத்து உண்டா டாக்டர்? நோய் என்ன ரகம்னு கண்டுபிடிக்காம எதையும் சொல்ல முடியாது மிஸ்டர் பிரபு. 4 நாளைக்கு நான் தர்ற மருந்துகளை விடாம தந்துட்டு வாங்க. நான் இன்ஜெக்ஷன் எழுதி தர்றேன். இவ்வளோ தூரம் வர வேண்டாம். பக்கத்தில் டாக்டர் இருந்தா போட்டுக்கங்க. 4வது இன்ஜெக்ஷன் முடிஞ்சதும் மறுநாள் சாயங்காலம் வாங்க. ஹிப்னடைஸ் பண்ணி உள் மனசை படிச்சிடலாம். அப்புறமா ட்ரீட்மெண்ட் தொடங்கலாம். சரிதானே? அவர் எழுதி தந்த மருந்துகளை வாங்கி கொண்டு மஞ்சுவை சுமந்து கொண்டு வெளியே வந்தார்கள். என்னங்க, சரியாயிடுவாளா நம்ம குழந்தை? பிரபு வேறு வகை சிந்தனையில் இருந்தான். வீட்டில் குழந்தை ரங்கதுரை முன்னால என்ன சொன்னா? நான் கவனிக்கல. அந்த காந்தா மேல வெறி உனக்கு, அதனால தான் அந்த அப்பாவி ரத் வார்த்தை முடியல. இப்ப சொன்ன வார்த்தைகள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த மாசி பௌர்ணமியில அப்பாவி ரத் இப்பவும் முடியல. ஆனா அதே வார்த்தைகள். நமக்கு என்னங்க புரியும்? புரிஞ்சுக்க முயற்சிக்கணும் ஆர்த்தி. குழந்தை நம்மோடது. டாக்டரை நம்பலாம், எல்லாரையும் நம்பலாம். ஆனா இதுல இருக்கிற சூட்சும கயிறோட நுனி இன்னமும் எங்கேயோ இருக்கு. நானே இறங்க போறேன். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் புரியலதான் ஆர்த்தி. ஆனா சில சந்தேகங்கள் இருக்கு, சில அனுமானங்கள் உருவாகி இருக்கு. அதை நானே தீர்த்துக்க போறேன். வெளியே வந்து மெடிக்கல் ஷாப்பில் அந்த மருந்துகளை பெற்றுக்கொண்டு ஸ்கூட்டரில் அவர்கள் ஏற மஞ்சு விழித்து கொண்டாள். சோடியம் விளக்குகள் கண்களை சிமிட்ட. என்னடா செல்லோ என்றாள் ஆர்த்தி. மலங்க மலங்க விழித்தது மஞ்சு. என்னம்மா, எங்க இருக்கோம்னு பார்க்கறையா? ஷாப்பிங் வந்திருக்கோம். பிரபு ஸ்கூட்டரை உதைத்து கொண்டே சொன்னான். தலையை திருப்பி சுற்றிலும் ஒரு முறை பார்த்தது மஞ்சு. ஆர்த்தியை பார்த்து, நீங்க யாரு? ஆர்த்திக்கு தூக்கி வாரி போட, என்னங்க அலறினாள். கேள்வியில் மிரண்ட பிரபு. செல்லம்மா, அப்பாவை பாருடா. அப்பாவா? எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்து போய் ரொம்ப நாளாச்சே. மஞ்சு! அது சாலை என்பதையும் மறந்து வீறிட்டு அலறினாள் ஆர்த்தி. தூக்கில் தொங்க நினைத்தால் கயிறு இல்லை. விஷத்தை தேடினால் அதுவும் இல்லை. தற்கொலை செய்து கொள்ள வழியும் இல்லை. தைரியமும் முறையாக வரவில்லை. தானாக மரணம் வருகிறதா என்று பார்த்தால் அதுவும் ஏமாற்றி வருகிறது. தினசரி சித்திரவதைகளில் ஒரு மாதிரி மரத்து போய் அத்தனையும் தழும்பாகிவிட்டது. பொறுக்க முடியாமல் ஒரு நாள் கேட்டே விட்டாள். ஏன் என்னை இப்படி படுத்துறீங்க? இதை விட என்ன கொன்னு போட்டுடலாமே. நான் முகத்துல துப்பினது ஒண்ணுக்காகவா இத்தனை தண்டனை? இல்ல, பழிவாங்கும் படலம் அப்பவே முடிஞ்சாச்சு. உங்க அப்பனும் தலையை சாச்சாச்சு. ஆத்தாளும் பித்து பிடிச்சு துணியை கிழிச்சுக்கிட்டு பக்கத்து ஊர்ல தெரு தெருவா ஓடுறாளாம். குரல் எடுத்து பெரிதாக சிரித்தான் ரங்கதுரை. என்னை விட்டா உனக்கு இனிமே நாதி இல்ல. பின்ன என்ன விரோதம் என் மேல? சாடிஸ்டுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ துன்பப்பட்டு துடிக்கிறத பார்க்கும்போது, அலறி அலறி அழும்போது, சூடுபட்டு சுத்தி சுத்தி ஓடும்போது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அது ஒரு ப்ளஷர். அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அட சண்டாளா, வாய்விட்டே சொல்லிவிட்டாள். சிரித்தான். நீ உதட்ட பிதுக்கும்போது அதோட சதை பிடிப்பான சிவந்த உள் மடிப்புல ஊசியால குத்தி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? திகீர் என்றது கனகவல்லிக்கு. அடுத்த சித்திரவதை அதுவா? வந்து பேசிக்கிற. ரங்கதுரை போய்விட்டான். சோர்ந்து போய் உள்ளே உட்கார்ந்தாள் கனகா. கண்களை மூடி சுவரில் சாய்ந்தாள். அந்த மார்கழி மாத விடியல் அவளது வாழ்க்கை பாதையை எப்படி மாற்றிவிட்டது? திடீரென வயிற்றை புரட்டியது. அடி வயிற்றில் இருந்து புறப்பட்ட அந்த கூட்ஸ் வண்டி நிதானமாக நெஞ்சை குறி வைத்து மேலே ஏறியது. இது புது உணர்வு. குபுக்கென்று வாந்தி புறப்பட்டது. வெளியே பூட்டப்பட்ட அறை. உட்கார்ந்த இடத்திலேயே சீறி தெளித்தது பித்த நீர். தலையை சுற்ற, வாய் கசப்பில் கண்மூடி சுவரில் சாய்ந்து கொண்டாள். என்னாயிற்று எனக்கு? எப்போது குளித்தேன் கடைசியாக? விரலை மடக்கிய போது 49 நாட்கள் என்ற விடை கிடைத்தது. கர்ப்பமா? ஓ, இந்த ராட்சசின் வித்தா? இதை நான் சுமக்கத்தான் வேண்டுமா? அருவருப்பான உணர்வு நெஞ்சின் அடிவரை வேர் விட்டது. கண்கள் இருட்ட மயக்கம் வந்தது. கலகலவென எழுந்த சிரிப்பில் கண் விழித்தாள். மெல்ல எழுந்து சுவரை பிடித்து கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். யாரோ ஒரு பெண்ணை நடுக்கூடத்தில் உட்கார வைத்து கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தான் ரங்கதுரை. மூக்கு முட்ட குடித்திருந்தான். காந்தா, காந்தா என அரற்றிக் கொண்டிருந்தான். திடீரென எழுந்து வந்து கதவை திறந்தான். அவசர காலை பதித்து அடுத்த காலை இவள் வாந்தி எடுத்திருந்த கலவையின் மேல் பதிக்க அது வழுக்கி விட்டு அப்படியே மல்லாக்க சரிந்தான். இடுப்பு பகுதியில் சரியான அடி போலும். உஷ்ணமாக பார்த்து கொண்டே கைகளை ஊன்றி அசுரத்தனமாக எழுந்தான். என்னடி இது? வயிற்றுல உங்க பிள்ளை. ஏன் பிள்ளையா?
நம்ம கணக்கு பிள்ளை ரத்ன சபாபதியோட பிள்ளையா? முன்பாயிருந்தால் காதுகளை மூடிக்கொண்டு துடித்திருப்பாள். அந்த வார்த்தைக்கு இப்போது மறத்து விட்டது. இது மாதிரி கெட்ட வார்த்தைகளில்தான் பல விஷயங்களே ஆரம்பமாகின்றன. பதில் சொல்லிடி. ஆமா, ரத்ன சபாபதியோட பிள்ளைதான். இடுப்பை பிடித்து கொண்டு நின்றான். காலை நகர்த்திய போது அவனால் நகர முடியவில்லை. காந்தா அலறினான். உள்ளே ஓடி வந்தாள் அந்த காந்தா. அவளை பிடித்து கொண்டு இவளையே திரும்பி திரும்பி பார்த்தபடி வெளியே நடந்தான். இந்த எதிர்ப்புக்கு கடுமையான தண்டனை கூடிய விரைவில் உண்டு. என்னதான் தண்டிப்பான்? தாழ முடியாத ஒரு கட்டத்தில் மரணம். அதற்கு மேல் இவனால் என்ன செய்ய முடியும்? அவன் தலை மறைந்ததும் திரும்பி பார்த்தாள். கதவை பூட்ட மறந்து விட்டான். கணக்கு பிள்ளை ரத்ன சபாபதி வந்து கொண்டிருந்தான். அம்மா, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். சீக்கிரம் ஓடி போயிருங்க. இந்த பாம்பு இன்னும் எத்தனை நாள் உங்களை தீண்டணும்? வேண்டாம் சபாபதி, தப்பிச்சு போய் வெளியே வாழ என் உடம்புல இன்னும் என்ன மிச்சம் இருக்கு? அதிக நாள் நான் நீடிக்க மாட்டேன். மரணமும் இங்கேயே நிகழட்டும். எங்க அப்பா செத்தாச்சு. பக்கவாதம் வந்த அத்தையும் செத்தாச்சு. அம்மா எங்கேன்னு தெரியல. சொர்க்கத்துக்கு நான் கடிதம் போட்டாச்சு சபாபதி. பதில் கூடிய சீக்கிரம் கிடைச்சிரும். நானும் போய் சேர்ந்துருவேன். அந்த அழகுல என் வயிற்றுல சிசு வேற. இதோட ஆயுள் எத்தனை நாட்களோ? அம்மா, ஒரு செய்தி. என்ன சபாபதி? அந்த காந்தாவை ஐயா கல்யாணம் செஞ்சுக்க போறாராம். பதறி போனாள் கனகவல்லி. அதிர்ச்சியா இருக்காமா? அவரோட மனைவிங்கிற ஸ்தானத்துல அதிரல சபாபதி. அந்த பொண்ணுக்காக பரிதாபப்படுறேன். தாலி கட்டிட்டா எனக்கு கிடைக்கிற சகல ஸ்பரிசங்களும் அவளுக்கும் கிடைக்குமே. தாங்குவாளா அந்த பொண்ணு? சபாபதி, தயவு செஞ்சு ஒரு உதவி செய்ய முடியுமா எனக்கு? என்னம்மா? அந்த பெண்ணை நீங்க தனியா சந்திக்கணும். சந்திச்சு நான் சொன்னதா என் சோக கதையை அவளுக்கு சொல்லிடுங்க சபாபதி. அவ ஒரு பரத்தைமா. ஆனாலும் பெண்தான சபாபதி. எனக்கு ஏற்பட்ட நிலைமை என் விரோதிக்கு கூட வரக்கூடாது. அந்த பெண்ணுக்கு நேர போற விபத்தை தடுத்துருங்க சபாபதி. உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிற. செய்வீங்களா? சரிங்கம்மா, உடனே செய்யுங்க. பூட்டிட்டு போயிருங்க. அந்த சபாபதி கண்ணீரோடு அகன்றான். தன் ஊக்குகளை கவனிக்க ஆரம்பித்தான். வெகு நேரம் கழித்து அந்த காந்தா மட்டும் படி இறங்கி கீழே வந்தாள். ரங்கதுரையை காணவில்லை. நில்லுமா, உங்கூட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? இந்த உடம்பு எப்பவும் பளபளப்பா புண்ணாகாம இருக்கணும்னா என்னோட உள்ளவா? அவள் மிரண்டாள். சபாபதியை தொடர்ந்தாள். ஜன்னல் வழியாக ஒருவித திருப்தியுடன் இவை கனகவல்லி கவனித்து கொண்டிருந்த அதே சமயம் ரத்ன சபாபதியோடு காந்தா உள்ளே நுழைந்து கதவு சாத்தப்படும் காட்சியை மாடியில் இருந்து கவனித்தான் ரங்கதுரை. ஆத்திரம் அத்தனை செல்களிலும் வெடிக்க படிகளில் தன் இடுப்பு வலியையும் மறந்து ஒரு சிறுத்தையைப் போல பாய்ந்து வந்தான். என்ன சொல்ல போறீங்க? காந்தா அலட்சியமாக கேட்டாள். மனைவியாகி கைதியா நிக்கிற அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட காயங்கள் உங்களுக்கும் ஏற்படக்கூடாதுன்னு தான் உங்களை எச்சரிக்கை செய்ய சொன்னாங்க அந்த அம்மா. ரங்கதுரையோட தொடர்பு வேண்டாம், போயிருங்க. கதவு திடீரென அதிர ரத்ன சபாபதி அதிர்ந்தான். கதவை திறந்தான். ரௌத்திரமாக நின்று கொண்டிருந்தான் ரங்கதுரை. ஏண்டி, நான் போறலையா உனக்கு? என் கணக்கு பிள்ளையும் வேணுமா? ரங்கதுரை, என்ன உளறீங்க? காந்தா கத்தினாள். உளறல. முதல்ல இவனை கவனிச்சுட்டு உங்ககிட்ட வர்றேன். ஏண்டா, ஏன் ஒப்ப தின்னுட்டு என் ஜமீனில் வளர நாய் நீ? உனக்கு உடம்பு சுகம் கேட்குதா? நிறுத்துக்க முதலாளி, நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அதற்குள் நெருங்கிவிட்ட ரங்கதுரை, எனக்கு கேட்டு பழக்கம் இல்லடா, கொடுத்து தான் பழக்கம். கையை கணிசமாக உயர்த்தி ஒரு சாய்வான கோணத்தில் ரத்தின சபாபதியின் கழுத்தும் முகமும் சேரும் இடத்தில் இறக்கினான். ரத்தின சபாபதி ஒரு முறை துள்ளி 2 சுழற்சி சுழன்று சரிந்து மடங்கி குப்புறமடிந்தான். இன்னும் ஆவேசமாக நெருங்கிய ரங்கதுரை சபாபதியின் காலை தொட்டு பளீரென உயர்த்த துவண்டு பிணமாக சரிந்தான் சபாபதி. அலறிவிட்டாள் காந்தா. ரங்கதுரைக்கு திடும் என்ற துடிப்பை ஓரிரு நிமிடம் நிறுத்தியது இதயம். சபாபதி செத்து விட்டானா? ஒரே ஒரு அறை உயிரை குடித்து விட்டதா? காந்தா விழிகளை சுழற்றினாள். இனிமேல் ஒரு நொடி இங்கே நின்றாலும் தனக்கும் அதே கதிதான். சரையிலென விலகி ஓட்டமாக அந்த அறையை கடந்து வாசல் பக்கம் பாய்ந்தாள். ரங்கதுரை பின்னால் ஓடினான். அதற்குள் காந்தா போய்விட்டாள். ஒரு கொலை நிகழ்ந்து விட்டது. பார்த்துவிட்ட சாட்சி காந்தா. ஆனால் காந்தா சொல்ல மாட்டாள். வேறு யாருக்கும் தெரியவில்லை. உடனே சபாபதியின் உடலை அகற்றிவிட வேண்டும். அறைக்கு வெளியே வந்த ரங்கதுரை மின்னல் வெட்டியது போல் நின்றான். ஜன்னலுக்குள் கனகவல்லி அடித்து வைத்த சிலை போல விழிகள் உறைந்த நிலையில் சகலத்தையும் பார்த்துவிட்ட கனகவல்லி. ஓ, மற்றொரு சாட்சி. இரத்த ஓட்டம் ஒரு கணம் நின்றது ரங்கதுரைக்கு. ஆனால் இவள் என் கைதி.
என்னை மீறி அங்குலம் கூட அசைய மாட்டாள், அசையவும் முடியாது. இவளை அலட்சியப்படுத்திவிட்டு தோட்டத்துக்கு போய் குழி வெட்டும் சத்தம் சொத் சொத் என்று கேட்கத் தொடங்கியது. கனகவல்லி நிலைத்த விழிகளோடு சபாபதியின் உடலையே பார்த்தபடி நின்றாள். பலமான அதிர்ச்சி தாக்கி பேச்சு எழவில்லை அவளுக்கு. அரை மணி நேரம் கழித்து உள்ளே வந்த ரங்கதுரை சபாபதியின் உடலை சுமந்து கொண்டு போகும்போது அவள் மேல் ஒரு பார்வையை வீசிவிட்டு நடந்தான். அடக்கம் செய்துவிட்டு உள்ளே வந்து வேறு எதுவும் தடயம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டான். திருப்தியோடு திரும்பியவன் கனகவல்லி இருந்த அரை பக்கமாக வரத் தொடங்கினான். ஏன் இங்கே வருகிறான்? ஒரே சாட்சி என்பதால் என்னையும் தீர்த்துவிடப் போகிறானா? பா, அதை செய்யட்டும். இன்றாவது எனக்கு விடுதலை கிடைக்கட்டும். கதவை திறந்து உள்ளே வந்தான். என்னையும் கொல்லத்தான வந்திருக்க? சீக்கிரம் அதை செய், எனக்கு வாழ்க்கை போதும், கூச்சலிட்டாள். இல்ல, என் கைதி நீ. உன்னை பத்தி எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த நிமிஷம் முதல் வாய் உள்ள ஊமை. நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ரத்தின சபாபதி விஷயம் மறக்கப்படணும். நாளைக்கு மனோ தத்துவ டாக்டர் நாதமுனி வீட்டுக்கு வரப்போறார். உன்னை பைத்தியம்னு ஊருக்கு பிரகடனப்படுத்த. அவர் சொல்ல போற வார்த்தைகளுக்காக ஏற்கனவே பணம் தந்தாச்சு அவருக்கு. அடப்பாவி, உன் அக்கிரமங்களுக்கு ஒரு அளவே இல்லையா? உன்னை இனிமே நான் துன்புறுத்த மாட்டேன். ஆனா ஜெயில் வாசம் இன்னும் இறுகும். அவனையே இமைக்காமல் பார்த்தாள். என்ன பார்க்கற? இல்ல, உன்னை மட்டும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்னவாக பிறந்தாலும் என்னால மறக்கவே முடியாது. உன்னை பார்த்த நிமிஷம் பழசு அத்தனையும் ஞாபகம் வரும். கனகவல்லியா இருந்து என்னால எதுவும் செய்ய முடியல. ஆனா என் நெஞ்சுக்குள்ள வீசுற கனல் இருக்கே, அது அடங்காது. அந்த சூடு காலம் காலமா தொடரத்தான் போகுது. பத்தினியோட சாபமா? கடகடவென சிரித்தான். நான் வீணாயிட்டாலும் பரவாயில்லை. முதல்ல நீ சாகணும். அந்த நாள்தான் சந்தோஷ நாள் எனக்கு. போய்விட்டான். மறுநாள் காலை ஒல்லியான பனங்குட்டை தலையோடு டாக்டர் நாதமுனி வந்தார். பரிசோதித்தார். ரங்கதுரையை தனியாக அழைத்து கொண்டு வேறு புறம் வந்தார். கர்ப்பமா இருக்காங்க. ரங்கதுரை சட்டென நின்றான். இது இருக்கட்டுமா இல்லை ஏதாவது செய்யணுமா? இருக்கட்டும் டாக்டர், ஜமீனுக்கு வாரிசு வேணும். இது லீகல் வாரிசு, வளரட்டும். அப்படியானா புத்தி கலங்கும்படியான மருந்துகள் எதுவும் தர முடியாது. அது வயிற்றுக்குள்ள இருக்கும் குழந்தையை பாதிக்கும். வேணும்னா வெளியில டிக்ளேர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி வசதி சொல்லுங்க? அப்படியே செய்யுங்க. ஜமீன் ஆட்கள் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவளுக்கு பைத்தியம்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க. உங்க வார்த்தைகளுக்கு கனம் உண்டு. சுலபமா ஊர்ல பரவிடும். நாதமுனி அதை செய்ய செய்தி சீக்கிரம் ஊரில் பரவிவிட்டது. கட்டுக்காவல் அதிகமானது. சாப்பாடு கூட ஜன்னல் வழியாகத்தான் வரும். முதலில் ஆத்திரமும் துக்கமும் பொங்கத்தான் செய்தது கனகவல்லிக்கு. ஆனால் யோசிக்க யோசிக்க ஓரளவு வசதியாக கூட இருந்தது. நேரத்துக்கு சாப்பாடு. இப்போதெல்லாம் ரங்கதுரை அந்த பக்கமாக நடக்கும்போது பார்வை வீசிவிட்டு போவதோடு சரி. அடியும் உதையும் சித்திரவதைகளும் இல்லை. உடல் காயங்கள் ஆறத் தொடங்கிவிட்டன. மனப்புண்கள் இந்த ஜென்மத்தில் ஆறாது. குழந்தை வேகமாக வயிற்றில் வளரத் தொடங்கியது. இது பிறந்து யாருக்கு லாபம்? கடவுளே, இந்த பிரசவத்தில் நான் சாக வேண்டும். என் மரணத்துக்கு அதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு இல்லை. தயவு செய்து என்னை காப்பாற்று. தினம் தினம் விடியும் போது அவள் வேண்டிக் கொள்ளும் முதல் பிரார்த்தனை அதுதான். அந்த நேரமும் வரத்தான் செய்தது. ஒரு நாள் இரவு 7:30 மணி சமயத்தில் இடுப்பு வலி எடுத்தது. ஏகப்பட்ட வலிகளை அனுபவித்து விட்டதால் லேபர் பெயின் கூட பெரிதாக படவில்லை அவளுக்கு. அவளது கூச்சலில் ஜமீன் பெண்கள் ஓடி வர நிலைமை புரிந்தது. ரங்கதுரைக்கு தகவல் போனது. உடனே ஓடி வந்தான். தகவல் அனுப்பி டாக்டருக்கு நர்ஸுகளும் வீட்டுக்கே வரவழைக்கப்பட்டார்கள். இரவு 9 மணிக்கு பெண் குழந்தை பிறந்த தகவல் ரங்கதுரைக்கு வந்தது. கனகவல்லி கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. இப்போ லேசா நினைவிருக்கு. உங்க கூட பேசணுமாம் டாக்டர் வந்து சொல்ல, அந்த நள்ளிரவு நேரம் உள்ளே நுழைந்தான் ரங்கதுரை. மெல்ல எழுந்து உட்கார முயற்சித்தாள் கனகவல்லி. கை தாங்கலாக பிடித்து உட்கார வைத்தான் ரங்கதுரை. பெண் பிறந்திருக்கு. எதுவானாலும் எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு ஆயுள் இன்னும் எத்தனை நிமிஷங்களோ. ஆனால் ஒன்று சொல்கிறேன், என்னை போல் கொடுமை அனுபவிச்ச பெண் இன்னொருத்தி இருக்க மாட்டா இந்த உலகத்தில். அந்த இருளில் அவளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கணீர் என்று சங்கீதம் கலந்து ஒலித்தது. நல்ல பெண் ஒருத்தி, அம்பாளுக்கு சமம். தெய்வத்தையே சிறை வச்சு துடிக்க வச்சுட்ட பாதகன் நீ. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன். நான் உன்னை மறக்கவே மாட்டேன். மறுபடியும் வருவேன். உன்னை தேடி ஒரு நாள் வருவேன். பக்கத்துல வா. அலட்சியமாக அவளை ரங்கதுரை நெருங்க எச்சிலை கூட்டி பளிச்சென்று அவன் முகத்தில் துப்பினாள். ஓசை எழுப்பி சிரித்தாள். என் கணக்கு
இந்த ஜென்மத்தில் தீர்ந்தது. இந்த துப்பலுக்காக என்ன நீ மறுபடியும் சித்திரவதை செய்ய முடியாது. ஏன்னா உன் சித்திரவதைகளை தாங்க இந்த உடல்ல உயிர் இருக்காது. கண்களை மூடிக்கொண்டாள். அதன் பின் திறக்கவே இல்லை. அப்போது பிறந்த குழந்தை கூட அழவே இல்லை. அதனால் அழ முடியாது. ஏனென்றால் அது ஊமையாக பிறந்த செய்தியே அடுத்த வாரம்தான் ரங்கதுரைக்கு தெரிந்தது. தன் அறைக்குள் அடிபட்ட புலி போல நடந்து கொண்டிருந்தான் ரங்கதுரை. அந்த காந்தா மேல வெறி உனக்கு. அதனால தான் அப்பாவி ரத். மாசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை நிலவு நாளில் ரத்தின சபாபதியை நான் முடித்த கதை இரண்டே 2 பேருக்குத்தான் தெரியும். ஒன்று காந்தா, ஊரில் இல்லை அவள். மற்றொன்று கனகவல்லி, உலகத்தில் இல்லை அவள். இந்த ரகசியம் குழந்தை மஞ்சுவுக்கு எப்படி தெரிந்தது? யார் இந்த மஞ்சு? நான் உன்னை மறக்கவே மாட்டேன், மறுபடியும் வருவேன். உடம்புக்குள் ஐஸ் துண்டங்கள் ஊடுருவியது போல் ஜிலீர் என்றது. கனகவல்லி மறுபடியும் பிறந்து விட்டாளா? மஞ்சு என்ற பெண் குழந்தை கனகவல்லி தானா? அந்த பார்வை, அதில் உள்ள தீர்க்கம் வெறுப்பை பூசிக்கொண்டு நீ சாகணும். கனகவல்லி தவிர யாருக்கும் இத்தனை வெறுப்பு என் மேல் இருந்ததில்லை. மறுஜென்மம் சாத்தியம்தானா? டெலிஃபோன் அடித்தது. ஹலோ, ரங்கதுரை ஹியர். நான் டாக்டர் நாதமுனி பேசுகிறேன். என்ன டாக்டர்? சற்று முன் மஞ்சு அங்கே வந்த விவரத்தையும் அவள் பேச்சுக்களையும் சொன்ன டாக்டர் அவள் முடிக்காமல் விட்ட வாக்கியத்தையும் சொல்ல வியர்த்தது ரங்கதுரைக்கே. மிஸ்டர் ரங்கதுரை, இது ரீஇன்கார்னேஷன்னு நினைக்கிறேன். நானும் அப்படித்தான் நினச்சேன். கனகவல்லியோட அடுத்த ஜென்மம் தான் அந்த மஞ்சு. இப்போ என்ன செய்யலாம் டாக்டர்? எனக்கு பயமாக இருக்குது. எஸ், உங்கள் வண்டவாளங்கள் அத்தனையும் தெரிஞ்ச நபர் கனகவல்லி தான். ஸோ இந்த மஞ்சுவுக்கும் எல்லாமே தெரியும். இது அபாயம் உங்களுக்கு. எனக்கு எதுவுமே புரியலை டாக்டர். அதனால் நானே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாச்சு. 4 இன்ஜெக்ஷன்கள் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த 4ஐயும் போட்டுட்டா மஞ்சுவோட கதை முடிஞ்சிடும். தேங்க்யூ டாக்டர். இதுக்காக எவ்வளோ படம் வேணும்னாலும் வாங்கிக்கங்க. பிளாங்க் செக் அனுப்புகிறேன். நீங்களே தொகையை நிரப்பிக்கலாம். ரங்கதுரை ஒருவித நிம்மதியுடன் டெலிஃபோனை அமர்த்தியதும் கதவுக்கு வெளியே நின்று அவரது சம்பாஷணைகளை கேட்டு கொண்டிருந்த அவரது ஊமை மகள், சமீபத்தில் ஊரில் உள்ள உறவுக்காரர்கள் வீட்டில் இருந்து வந்த சச்சு திடுக்கென்று நிமிர்ந்தாள். சரசரவென அங்கிருந்து விலகி ஜமீனை விட்டு வெளியே வந்து ஓட்டமும் நடையுமாக சாலையில் மூச்சிறைக்க ஓடினாள். சச்சு ஓடும் நேரத்தில் ரங்கதுரை நிம்மதியாக படுக்கையில் சாய்ந்த சமயத்தில் நர்சிங் ஹோமில் இருந்து வெளிப்பட்ட டாக்டர் நாதமுனி லிஃப்ட்டுக்குள் புகுந்தார். பட்டனை அழுத்தி கீழ் இறங்கும் சமயம் மின்சார ஷார்ட் சர்க்கியூட்டோ அல்லது கனகவல்லியின் சாபமோ? குபீர் என்று ஒரு தீய்ந்த வாசனை புறப்பட லிஃப்ட் மத்தியில் நின்றது. புகை சடுதியில் சூழ்ந்து ஒருவித அனல் போல உள்ளே வீச பற்றி கொண்ட லிஃப்ட் தன் நெருப்பு நாக்குகளை கட்டிடத்தின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பி வைக்க 3வது மாடியில் ஜுவாலை தெரிய பொதுமக்களிடையே பரபரப்பு. தீ அணைக்கும் படை, பத்திரிகை நிருபர்கள் அத்தனையும் முடிந்த போது நாதமுனி என்ற கரிக்கட்டை கட்டிடத்தின் 2வது மாடியின் விளிம்பில் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னும் குழப்பத்தின் உச்சத்தில் இருந்தார்கள் பிரபுவும் ஆர்த்தியும். மஞ்சு முற்றிலும் வேறாக இருந்தாள். அவளுக்கு 2 பேரையுமே அடையாளம் தெரியவில்லை. ஆனால் கண்களின் மத்தியில் மட்டும் அந்த தீவிரம் இருக்கத்தான் செய்தது. இந்த இடம் எனக்குரியது அல்ல என்பது போல எங்கோ புறப்படும் தினசில் ஒட்டாமல் அங்கேயே நின்றாள். என்னங்க இது? ஆர்த்தி அழுதாள். இருமா, இது வேற பிரச்சனை. அவளை அணுகிய பிரபு, மஞ்சு கண்ணா. மஞ்சு திரும்பவே இல்லை. பிரபு சற்று குரலை மாற்றி, நான் ரங்கதுரை வந்திருக்கேன். சடக்கென்று திரும்பியது மஞ்சு. அந்த நேரம்தான் புடவை கட்டிய அந்த இளம்பெண் மூச்சரைக்க உள்ளே ஓடி வந்தாள். யாரம்மா நீ? தீனமான ஒலிகள் மூலம் தான் ஊமை என்று தெரிவித்தாள். மஞ்சு சச்சுவையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா விஷயம்? அந்த பெண்ணின் கண்கள் அலை பாய்ந்து சட்டென நின்றது. மேஜையின் மேல் இருந்த இன்ஜெக்ஷன் மருந்து கண்ணில் பட பாய்ந்தோடி அதை எடுத்து பளிச்சென தரையில் வீசியது. மருந்து உடைந்து நொறுங்க ஆத்திரத்துடன் நெருங்கினான் பிரபு. யார் நீ? நீ ஏன் அதை உடைச்ச? கண்ணில் பட்ட காகிதத்தை எடுத்து சரசரவென கிறுக்கி தள்ளினாள். சடுதியில் ஒரு பக்கம் எழுதி முடித்து பிரபுவிடம் நீட்டினாள். படிக்க தொடங்கினான் பிரபு. நான் ஊமை. என் பெயர் சச்சு, ரங்கதுரையின் மகள். உங்கள் குழந்தை மஞ்சுதான் செத்துப்போன என் அம்மா கனகவல்லி என்று சற்று முன் அறிந்து கொண்டேன். மஞ்சுவை கொல்ல சதி நடக்கிறது. ஊசிகள், விஷ ஊசிகள். அதனால் தான் உடைத்தேன். பிறந்த போதே தாயின் முகம் பார்க்கவில்லை. மஞ்சுவை காப்பாற்றினால் என் தாயே பிழைத்ததாக நினைப்பேன். மன்னித்து விடுங்கள். பிரபு ஒரு நிமிடம் சுவாசிக்க மறந்தான்.
ஆர்த்தி இமைக்கவில்லை. நான் ஓரளவு யூகிச்சேன் இதை. மறுஜென்மம்னு நினைக்கல. ஆனால் ரங்கதுரைக்கும் மஞ்சுவுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கும்னு மட்டும் பட்டது எனக்கு. சட்டென சச்சுவின் கைகளை பிடித்து கொண்டாள் ஆர்த்தி. நீ நல்லா இருமா, என் குழந்தைய காப்பாத்திட்ட. மஞ்சு எங்க ஆர்த்தி? திடீரென பிரபு கேட்க வீடு முழுக்க அறக்க பறக்க தேடினார்கள். இவர்கள் பதறி பதறி தேடும் நேரத்தில் மூச்சு வாங்க ஜமீன் பங்களாவுக்குள் மஞ்சு நுழைந்து கொண்டிருந்தது. உள்ளே நுழைந்து ஒரு நிமிடம் நின்றது. மூடி வைத்த அறையையும் ஜன்னலையும் பார்த்தது. சரசரவென நடந்து பக்கவாட்டில் திரும்பி நீண்ட காரிடாரில் ஒரு புயல் போல போனது. கண்களை மூடி சரிந்திருந்த ரங்கதுரை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தலையை உயர்த்த திடுக்கென்று எழுந்து உட்கார்ந்தார். உள்ளே நுழையும் மஞ்சு. மஞ்சு, கனகவல்லி. நானே தான். மறுபடியும் உங்க முகத்துல எச்சில் துப்ப வந்திருக்கேன். இந்த ஜென்மத்தோட ஓய மாட்டேன். அடுத்த ஜென்மத்திலேயும் ஏதாவது ஒரு ரூபத்துல வருவேன். என் பகை தீராது, என் வலியும் மாறாது. என்ன மன்னிச்சிரு கனகா. அப்போ இப்போ நான் கிழமை. என் பலம் ஆணவம் எல்லாமே அடங்கியாச்சு. அருகில் நெருங்கி பளிச்சென்று அவர் முகத்தில் துப்பியது மஞ்சு. ஆத்திரத்தோடு எழுந்தார் ரங்கதுரை. சரையிலென விலகிய மஞ்சு மின்னல் வேகத்தில் கைக்கு கிடைத்த கனமான அந்த வெண்கல பூ ஜாடியை எடுத்து அவர் மேல் வீசியது. அசுர வேகத்தில் வந்த அந்த கனமான உலோக பாத்திரம் ரங்கதுரையின் இதயத்தின் மைய பகுதியில் நங் என்று மோதி சரிய மார்பை பிடித்து கொண்டு ரங்கதுரை அப்படியே மடங்கி உட்கார்ந்தார். மஞ்சு சிரித்தது பலமாக. சிரிப்பு கனகவல்லியின் சிரிப்பு. ஒரு அடியை உன்னால தாங்க முடியல. எத்தனை அடிகளை நான் தாங்கிக்கிட்ட? மறுபடியும் சிரித்தது. ரங்கதுரையின் கண்களுக்கு மஞ்சு தெரியவில்லை. குடத்தோடு நிற்கும் கனகவல்லி, காயங்களோடு கதரும் கனகவல்லி, பிரசவ அறையில் கடைசி வார்த்தைகளை தனித்தனியாக உச்சரித்த கனகவல்லி. கனகவல்லி விஸ்வரூபம் எடுத்து அந்த அறை முழுக்க உயர்ந்து நின்றாள். திரும்பவும் வருவேன், உன்னை விடமாட்டேன், சிரித்தாள். ரங்கதுரையின் சுவாசம் பட்டென நின்றது. அதே சமயம் சச்சுவோடு உள்ளே நுழைந்தார்கள் பிரபுவும் ஆர்த்தியும். மஞ்சு பிரம்மை பிடித்தது போல் ரங்கதுரையின் உடலையே பார்த்து கொண்டிருந்தது. விழப்போன குழந்தையை தாங்கி கொண்டாள் சச்சு. மடியில் கிடத்தி கொண்டாள். அம்மா, ஓ மடியில் படுக்க எனக்கு கொடுத்து வைக்கல. நீயாவது என் மடியில் படுத்துக்கோமா. வாயிருந்தாள் பேசியிருப்பாள் சச்சு. முகத்தில் நீர் பட்டு மெல்ல விழித்தாள் மஞ்சு. டேடி, எங்க இருக்கோம் நம்ம எல்லாரும்? மம்மி எங்க டேடி? இந்த அக்கா யாரு? வாரி அணைத்து கொண்டான் பிரபு. கனகவல்லியின் இந்த ஜென்மத்து கணக்கு தீர்ந்து விட்டது. இனி மஞ்சு மூலம் அது தொடராது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.